நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவைத்தான் பார்க்க இருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்படி அந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமாக உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நம்ம என்னதான் பார்க்க இருக்கோம்னா, நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் மகா மந்திரங்களான வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம். இந்த 2 பாடல்களில் இந்த மனதுக்கு பிடித்த எந்த பாடல் மிக மிக பிடித்தமானதாகவும், நீங்கள் எந்த பாடலை அதிகமாக பாராயணம் செய்வீங்களோ, அந்த பாடலை உடனடியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மகா மந்திரத்தை வைத்தே உங்க வாழ்க்கையில முருகப்பெருமானை நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களையும், முருகப்பெருமானின் மூலமாக உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பற்றியும் இந்த பதிவின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இந்த 2 மகா மந்திரங்களில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒரு விடயமாகவே இருக்கும். எதனாலனா, இந்த கந்தசஷ்டி கவசமும் வேல்மாறலும் நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய 2 கண்களுக்கு ஒப்பான விடயம் என்று சொல்லப்படுது. நம்ம கிட்ட வந்து யாராச்சும் உங்க 2 கண்களில் எந்த கண் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம என்ன சொல்லுவோம்? நமக்கு 2 கண்ணுமே தேவை. நமக்கு 2 கண்ணுமே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். எதனாலனா, ஒரு கண்ண மட்டும் வச்சுட்டு நம்மனால வாழ முடியாது. 2 கண்களுமே நமக்கு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கு. அதே மாதிரி தான் அன்பர்கள் மற்றும் தோழிகளே, முருகப்பெருமானின் இந்த மந்திரங்களான கந்தசஷ்டி கவசம் மற்றும் வேல்மாறல் போன்ற இந்த 2 மந்திரங்கள் 2 கண்களுக்கு ஒப்பான ஒரு விடயமாக சொல்லப்படுது. அதனால இந்த 2ல் ஒன்றை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப சிரமமாக ஒரு விடயமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே அன்பர்களே, உங்க மனசுக்கு இப்ப எந்த பாடல் அதிகமாக பிடித்து இருக்குதோ, அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, ஒருவேளை உங்க வாழ்வில் எந்த பாடலை அதிகமாக பாராயணம் செய்வீங்களோ, இல்லைன்னா ஒருவேளை 2 பாடல்களில் அதிகமாக ஒன்றை காதால கேட்பீங்க அப்படின்னாலும், அந்த பாடலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடலை வைத்து உங்க வாழ்க்கையில் முருகப்பெருமான் நிகழ்த்த இருக்கும் அற்புதங்களை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை இல்லைங்க, என்னால 2 பாடல்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவே முடியல அப்படின்னா, நீங்க 2யுமே மனப்பூர்வமாக தேர்ந்தெடுத்துக்க முடியும். இப்ப சொல்லக்கூடிய 2 பலன்களும் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து வரும். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுக்கு எந்த பாடல் மிக மிக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க எதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது கூடவே உங்க அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ முருகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே அன்பர்களே, இந்த வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் போன்ற இந்த பாடல்களுக்கு வெவ்வேறுபட்ட தனித்துவம் இயல்புகளும் வேறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புத சக்திகளும் இருப்பதாக சொல்லப்படுது. அதனாலதான் அன்பர்களே, நம் முன்னோர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏராளமான பாராயணங்களை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா ஒரு மகா மந்திரம் மட்டும் போதுமானதாக இருந்திருக்கும். இருந்தாலுமே நம் முன்னோர்கள் வேறுபட்ட மகா மந்திரங்களையும் உருவாக்கி இருக்காங்க. ஒவ்வொரு பாராயணங்களுக்கும் ஒவ்வொரு மகா மந்திரங்களுக்கும் நமக்கு வேண்டிய வேறுபட்ட பலன்களை கொடுத்துக்கக்கூடிய அதிக சக்திகள் இருக்கு. அந்த வகையில் நீங்க முதலில் தேர்ந்தெடுத்தது வேல்மாறலாக இருந்துச்சுன்னா, அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆமாம் அன்பர்களே, நீங்களே சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க வாழ்வில் வேல்மாறலை படிப்பதற்கு முன்னாடியும் கேட்பதற்கு முன்னாடியும் வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. அதாவது நோய் நொடிகள், துன்பம், மனக்கவலை, மனசோர்வு, பணப்பிரச்சனைகள் போன்றவை அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் நீங்க இந்த வேல்மாறலை படிக்க தொடங்கிய பிறகு அந்த துன்பங்களில் இருந்து எல்லாம் விடுதலை பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களால உணர முடியும். எதனாலனா, இந்த வேல்மாறலுக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புத சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் உங்களுக்கு ஏதாச்சும் நீண்ட காலமாக ஒரு விடயத்தை அடையணும்னு சொல்லி ஆசைகள் இருந்துச்சுன்னா, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த மகா மந்திர வேல்மாறலை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக உங்களுக்கு
ஒரு நல்ல கார் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னா, அதிகாலை என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 மணிக்கு எழுந்திருச்சு நீங்க முகம் கழுவிய பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து மனப்பூர்வமாக முருகனை நினைத்து என்னுடைய இந்த ஆசை நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள் நினைத்த பிறகு இந்த வேல்மாறலை அனுதினமும் ஒரு முறை பாராயணம் செய்து பாருங்கள். நிச்சயமாக எண்ணி 30 நாளுக்குள் உங்களுடைய எந்த ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத உங்களுடைய கண்கூடாகவே நீங்க காண முடியும். அதனால இந்த அளவுக்கு அதிகமான சக்திகள் கொண்டதுதான் இந்த வேல்மாறல். அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்தது கந்த சஷ்டி கவசமாக இருந்துச்சுன்னா உங்களை போன்ற குடுத்து வைத்த ஒரு நபர் இந்த உலகிலேயே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். எதனாலனா முருகப்பெருமானை அடைவதற்கு கந்தசஷ்டி கவசம் போன்ற ஒரு கவசம் இந்த உலகிலேயே இல்லையாம். அந்த அளவுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் கொண்டதுதான் இந்த கந்தசஷ்டி கவசம். அதனால நீங்க உங்க வாழ்வில் இந்த கந்தசஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சகலமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கந்தசஷ்டி கவசத்திற்கு நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தையை அருளக்கூடிய சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதனாலதான் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பேரு வாய்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க ஒரு பெண்ணாக இருந்து உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா தினந்தோறும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் நிகழும். அதே சமயம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் விலகி செல்வ செழிப்புகள் பெருகுமாம். அதே மாதிரி உங்களுக்கு கல்வியின் மீது அதிகமான ஈடுபாடும் ஏற்படும். அதே மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், ஆன்மீக விடயங்களில் அதிகமாக ஈடுபடணும் அப்படிங்கிறதுல விருப்பமும் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் முருகப்பெருமானுக்கே உரித்தான ஞான தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நாம முன்னேறணும் அப்படிங்கிற லட்சிய குணமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குமாம். இந்த மாதிரி ஏராளமான நற்பலன்களை கொடுத்திருக்க கூடியதுதான் இந்த கந்தசஷ்டி கவசம். இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பிடித்திருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.